அனைத்து தமிழக மக்களுக்கும் வணக்கம். நாங்கள் தளபதியின் வேங்கைகள். அதாவது அரசியல் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இதுவரை கொடி தூக்குனதும் இல்லை, தூக்குனதும் இல்லை, தூக்க போகிறதும் இல்லை. ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்குது. அதை தாண்டி எங்களால் செய்ய முடியாது. காரணம் குடும்பம், குட்டி, தொழில். இதனால் யாரையும் நாங்கள் பகைச்சிக்க விரும்பல. ஓட்டுரிமை எங்களுது. அதை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு நான் நடு ரோட்டில் இறங்கி போராடணுன்னு கிடையாது. எங்களை மாதிரி ஒரு நல்லாட்சி வேணும்னு துடிச்சிட்டு இருக்கிற ஒரு இளைஞர்கள், மக்கள்கள் கோடி பேருங்க. அதே மாதிரி இன்னும் 5 நாள் தான் இருக்குது. 2026 விட்டுறாதீங்க. தயவுசெய்து யோசிக்கணும். யோசிக்காமல் விட்டுட்டு செய்ச்சா செலவழிக்கலாம், தோற்ற ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறாங்க இலவசம். இலவசம் 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 எல்லாத்தையும் கேட்குறேன். உங்களுக்கெல்லாம் ஒரு வெக்கமாக இல்லை? இது சீமான் கேட்குறாரு, பிள்ளை கொடுத்தா வாங்கிக்குவேன்னு கேட்குறாரு. அவர் அந்த மாதிரி கேள்வி கேட்குறாருன்னா சீமானை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். இலவசம் வாங்குறவனுக்கெல்லாம் இலவசமாக பிள்ளை கொடுத்தா வாங்கிக்குவேன்னு கேட்குறது என்னையா நியாயம்? என்ன அக்கிரமம்? இதே உங்கள் வீட்டில் ஒரு இலவசம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கடையில் போய் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, அது இலவசம் தானேயா? உங்கள் வீட்டில் சீமானண்ணா உங்கள் வீட்டில் போய் கடையில் வாங்குறாங்க, ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறாங்க, ஆஃபர் கொடுக்குறாங்க, இலவசம் தானே? அப்போ உங்கள் மனைவிக்கோ தங்கைக்கோ, ஏன்னா உங்களை நேசிக்கிற அந்த மாதிரி சொல்ல முடியல, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களை மாதிரி ஒருத்தர் பேசுனா ஏற்றுக்குவேன். அதே என்ன கேனத்தனமாக பேசுகிறீங்க சீமான்? பிள்ளை கொடுத்த வாங்கிக்கலைங்கன்னு வன்மையாக கண்டிக்கிறோம். அதெல்லாம் ரொம்ப மோசமான ஒரு கண்டிக்கத்தக்கமான பழமை. அவன் அப்படித்தான் சாட்டை எப்படித்தானோ அந்த மாவளை இந்த மாவளை அதெல்லாம் பேசுகிறான். இது உங்கள் கோட்பாடா? இது உங்கள் கொள்கையா? உங்களுக்கெல்லாம் ஓட்டு போட நினைக்கிறக்கே கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ மதிப்பு இருந்தால் அந்த சாட்டை பேசுகிறத வச்சு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வச்சு நீங்கள் இழந்துட்டீங்க. கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் நீங்கள் ரொம்ப டவுன் ஆக போகிறீங்க. மேடையில் என்ன பேசுனே தெரியாமல் பேசிகிட்டு இருக்கிறீங்க, உளர்றீங்க. நல்லா தான் இருந்துக்கிட்டு இருந்தீங்க. ஸ்டாலின் அவரை போய் பார்த்துட்டு வந்ததுலேருந்து வேறு மாதிரி பேசுகிறீங்க. விஜயவே தட்டி தட்டி தூக்குறீங்க, வேறு மாதிரி பேசுகிறீங்க. இதுலேருந்து உங்கள் ஊழல் வெளியே வந்துடுச்சு. இந்த தடவையெல்லாம் வாய்ப்பு இல்லை, அந்த பர்சன்டேஜே வாய்ப்பு இல்லை. ஏன்னா யோசிக்கக்கூடிய ஆளுங்க நிறைய உருவாகிட்டாங்க. அந்த காலத்தில் இதுக்குன்னான்னு வாங்கினெல்லாம் கிடையாது, யோசிக்கிறாங்க. இன்றைக்கி புதிய ஒரு தலைமுறை யோசிக்க தெரிஞ்சிச்சு. அதனால் இந்த எலெக்ஷன் 2026 வரலாறே மறக்க முடியாத ஒரு எலெக்ஷன். எல்லாத்துக்கும் தொட நடுங்குதில்ல, நடுங்கத்தான் செய்யும். மக்கள் யோசித்தா அதுதான் பிரச்சனை. மக்களை யோசிக்கவே விடுறதில்ல. வாயில் வாழைப்பழத்தை வைக்கிற மாதிரி டோக்கன் கொடுத்துட வேண்டியது. மாசு உழவு இதுக்கடா இதெல்லாம், மாசு உழவெல்லாம் இந்த டோக்கன் எல்லாம் ஜெயிச்சா வாங்கிக்குவா, ஜெயிக்கலன்னு உன்னால் கடை பக்கமே போக முடியாது. இதெல்லாம் என்ன ஒரு ட்ரிக்ஸு? நீ கொடுக்குற இந்த 8000க்கு வீட்டுக்கு ஒரு ஆளுக்கு நல்லா யோசிச்சுப்பாரு. ரொம்ப சிரமப்படுற குடும்பத்தை தேர்ந்தெடுத்து நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கொடு. இல்லைன்னா ஒவ்வொரு இத்தனை கோடி செலவன்றக்கு ஒரு கிராமத்தில் ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணு. தமிழகத்தில் ஒரு கொள்முதல் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி ஓப்பன் பண்ணு. சிறு தொழிலுக்கு ஆதரவு கொடு. அதெல்லாம் கொடுக்க மாட்டேங்க. ஏன்னா நீங்கள் சுரண்ட நம்மள தேங்காய் தொட்டி போட்டு சுரண்ட மாதிரி சுரண்டிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்குறக்கு ஒரு கேள்வி வேணும், அரசியல் மாற்றம் வேணும். அது என்ன நீங்களே முடிவு பண்ணிக்க, நான் சொல்லலை. இந்த தடவை யோசிச்சு நீங்கள் செயல்படலைன்னா நான் 5